நடிகராக இருந்த ரவிமோகன் தற்போது தயாரிப்பிலும் களமிறங்கியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்னு பலர் கலந்துக்கிட்டாங்க. இதில் இறுதியாக பேசிய ரவிமோகன் மனமுடைந்து பல விஷயத்தை பேசியிருக்காரு. காலையிலிருந்து இப்போது வரை பொறுமையாக எனக்காக அமர்ந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. உங்களிடமிருந்து இப்படி ஒரு அன்பு கிடைப்பதற்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உதவுவதற்கு சில பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில் அப்படி சில நபர்கள் இருப்பார்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சரியான நேரம் வரும். அப்படின்ற நேரம் யாருக்குமே வரவே வரக்கூடாது என நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது தான் யார் கூட இருப்பாங்கன்னு தெரிய வரும். இந்த நேரத்தில் என் கூட இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. இத்தனை நண்பர்களின் மனதில் நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். என்னுடைய குடும்பம், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய மூவிஸ், என்னுடைய நண்பர்கள் தான் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நான் சந்திச்சு கொண்டு இருக்கிறேன். என் சொத்துகள் எல்லாம் முடக்கப்பட்டுருச்சு. வீடு போச்சு, கார் போச்சுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் உண்மை கிடையாது. என் சொத்து நீங்கள் தான். இந்த சொத்தை யாராலும் முடக்க முடியாது. இந்த சொத்தை எவன் ஒருத்தன் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறானோ அவன் நிச்சயம் ஜெயிப்பான். அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன். அந்த சொத்தை நான் சம்பாதிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்காக இங்கே வந்த அனைவருக்கும் என்றைக்குமே என்னுடைய மனதில் நான் எல்லாரையும் வச்சுருப்பேன்னு சொல்லியிருந்தார். அதே போல் தன்னுடைய தோழி கெனிஷாவை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவில் ஒரு கிஃப்ட்டு கடவுள் அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு.